யூடியூப்பில் பார்த்த எல்லா ரெசிபீஸும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி முன்னாடியே வதக்கிட்டு குழம்புல சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், எண்ணெய் அதிகமாகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறமா உடனே நம்ம இதை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயத்து கூடவே வதங்கும் போது இதில் இருக்க வழவழப்பு தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போது நான் இந்த மாதிரி தான் செய்வேன், அதனால் நான் இது மாதிரியே செஞ்சு காட்டுறேன். இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எங்களுக்கு பூண்டு நிறைய பிடிக்குன்றதுனால நான் நிறைய சேர்த்துருக்கேன், நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பூண்டு தோலோடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிருந்தா போதும். இப்போது நம்ம குழம்புக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் புளியும் கரைச்சி ஊற்ற போகிறோன்றதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம 2 தக்காளி சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரைச்சும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ அது நல்லா சீக்கிரமாக வதங்கும். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காகவும் குழம்புக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் உப்பு பார்த்துட்டு வேணும்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ரசம் வச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, சீரகம், பூண்டு, அது இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்யும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது குழம்பும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ குழம்பு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இங்கே பாருங்கள், ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதில் இதை ரசத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க. வாசனை போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரசம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம குழம்புல வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதே நேரத்தில் வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அதை இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது மூடி வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். சாதம் நம்ம இன்றைக்கி குக்கரில் வச்சாச்சு. கருணைக்கிழங்கு வறுவலுக்கு கருணைக்கிழங்கை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக புளி கரைசல், நான் இன்றைக்கி இந்த காரக்குழம்புக்கு எடுத்த புளியிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிருக்கேன், அதுவே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாதி உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து குழம்ப பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போவே உங்களுக்கு தெரியும் குழம்பு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமான்ட்டு. எனக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்றதுனால திருப்பியும் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு கிழங்கும் வெந்துருச்சு. அது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிழங்கு எடுத்து கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக உள்ளே இறங்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. எப்போவுமே கிழங்கெல்லாம் செய்யும் போது பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மசாலா தான், ஆனால் டேஸ்ட் வந்து கருணைக்கிழங்குல சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிழங்கு வேக வச்சோம்ல அதை தண்ணி இல்லாமல் இதில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பவுடராக வச்சுக்கோங்க மசாலாவை. அது மேலே நல்லா தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப அழுத்தியும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே வெந்த காயின்றதுனால அது உடஞ்சி போயிடும், குட்டி குட்டியாக ஆகிடும். அதனால் பார்த்து பொறுமையாக அதை மேலே மசாலா தடவி வச்சுருங்க. இப்போ குழம்பு வந்து அடுத்த 5 மினிட்ஸில் சூப்பராக நல்லாவே ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், எண்ணெயும் பிரிஞ்சு வந்தாச்சு. குழம்பு ரெடி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கருணைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தோசைக்கல் வந்து சூடாயிட்ருக்கு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஒரு கருணைக்கிழங்காக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, கருணைக்கிழங்கு வேக வைக்கும் போது புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருப்பேன். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து சேர்ப்பாங்க புளி தண்ணி, சிலர் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து கண்டிப்பாக புளி தண்ணி சேர்ப்பேன். ஏன்னா கருணைக்கிழங்கு அப்படியே நம்ம வேக வச்சு வறுத்து சாப்பிடும்போது சிலருக்கு வந்து தொண்டைக்குள்ளே அரிக்கிற மாதிரி இருக்கும். அது சிலர் தொண்டை கணருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கருணைக்கிழங்கு வேக வைக்கும் போது புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்காது சாப்பிடும் போதோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ. அதனால் கண்டிப்பாக வேக வைக்கும் போது புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா தடவி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த பிடிக்கரணை அப்புறம் சேப்பங்கிழங்கெல்லாம் கூட ஒரு சிலர் கணருது சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பிடிக்கரணைக்கு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி கிழங்கு வேக வைக்கும் போது புளி தண்ணியை ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து தோசைக்கல் ஓரத்தில் நம்ம அப்படியே தள்ளி வச்சிடலாம். அப்போ வந்து அதில் இருக்க எண்ணெய்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வேக வச்சு வறுக்கும் போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும்.
மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போது கருணக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. இப்போ நம்ம லஞ்ச் மெனுவே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து செம்மையாக இருக்குது. மிளகு ரசம், இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருணைக்கிழங்கு வறுவல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.